ஹலோ ஹலோ, சொல்றா. எங்கடாக்குற? கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்டா. என்ன அதிசயமா கோயிலுக்கு போய்க்கிற? பிறந்த நாள்ரா இன்னைக்கு. சொல்ல வேலை பத்தியா? யாரா சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு ட்ரீட் தான். சரிவா, பேக் இருக்கா சாயந்தரம்? நான் எங்க வரேன், நீங்க வேணா வாங்கிட்டு வா. நான் வாங்கிட்டு வரட்டா? வாங்கிட்டு வரேன். என்னடா ரெண்டு? 2 குவார்டர் வாங்கிட்டா. அப்புறம் என்னத்துக்கு உனக்கு நீ பிறந்த ட்ரீட் நீட்டா வைக்கணும் நீங்க? நான்லாம் வாங்கல, நீங்களே வாங்கிக்காங்க. நான் காசு கூட கொடுக்குறேன். வாங்கிட்டு வாடா. இல்லடா, நீங்களே வாங்கிக்காங்கடா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, மூடிட்டு வாங்கிட்டு வா. நீங்களே வாங்கிக்காங்கடா. வாங்கிட்டு வாடா. தினேஷ், கேபினுக்கு வாங்க. நீ எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்குது? எவ்வளவு நேரம் கடைக்கு பேர் பண்ணிட்டு அதான் பண்றேன். என்னடா பண்ற? சீக்கிரம் வாடா. சரி வா. உட்கார். ரெடி. இவ்வளவு நேரம் என்னடா பண்ண? நான் குடிக்கிறதே இல்லடா. என்னால முழுக்கல ஒரு மாதிரியே பாக்குறாங்கடா. நான் கடைக்கு புதுசா போனேன்டா. எல்லாம் குறுகுறுன்னு பாக்குறாங்கடா. இதாங்க குடிங்க. எடுத்துடா. ஜூஸ் மட்டும் எனக்கு கொடுங்கடா. என்னடா சின்ன குழந்தையாட ஜூஸ் குடிச்சிட்டு தெரியல? பால் பாயிண்ட் தட்டா குடிக்கிறியா? போண்டா போண்டா போண்டா. என்னடா கொஞ்சம் குடிச்சு பாருடா. கொஞ்சம் குடிச்சு பாருடா. வேணாம்டா. 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 கொஞ்சம் குடிச்சு பாருடா. வேணாம்டா. குடிடா. வேணாம்டா. குடிச்சு பாருடா. வேணாம்டா. எதாவது ஒரு நாள் வீட்டுல பேசுவாங்கடா. எதாவது குடிச்சு பாருடா. டேய் வேலைக்கு தான்டா வரலையாண்டா. சேர்றா எடுறா. ஆடுக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறா கிருக்குன்னு வரண்டா. யாரா நீ மூட்டு போறா? நான் பார்த்து எடுத்துக்கிறேன். தண்ணி கொடுத்தாம ஏன்னா டேய் மூட்டு தூக்கடா. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பவுடர் தானே. நீயுமாடா? ஆமாடா. ஆமா, ஏன் போன் பண்ண போன் எடுக்கல? போனுக்கு தான்டா. டேய் எங்கடா போன் அங்கே விட்டான்டா. வாடா டேய். போய் எடுத்துடா. சரி இங்கே இருடா, நாங்க போய் எடுத்துறோம். இங்கே உட்காரு.
வேலைக்கு போலாம். சரி வாடா போய் போன் இங்கே இருடா. வணக்கம் டாக்டர். எங்க பையனுக்கு நேத்து தலையில அடிபட்டு இங்க அட்மிட் பண்ணிருந்தோம். இப்ப எப்படி டாக்டர் அவன் இருக்கான்? அவனுக்கு தலையில அடிபட்டனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவர் சிசோபினியா அப்படிங்கிற டிசீஸால அஃபெக்ட் ஆயிருக்காரு. இது பொதுவா 100ல ஒருத்தருக்கு தான் வரும். இது எப்படி எல்லாம் ஒருத்தருக்கு வரும்னா, ஒன்னு ஜெனட்டிக்கல் வெனரபிலிட்டியால வரலாம். அதாவது குடும்பத்துல ஒருத்தருக்கு இருந்து அது மூலியமா வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா கஞ்சா அபீன் அப்படிங்கிற ஏதாவது ஒரு போதைப் பொருளை வந்து எடுத்துக்கிறனாலையும் இந்த சிசோபினியா பாடியில வந்து ஆக்டிவேட் ஆகும். கஞ்சாவுல THC அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதாவது டெட்ரோ ஹைட்ரோ கெனபனாய்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடியில ஜீன்ல போய் சிசோபினியாவை தூண்டிவிடும். இதனால நமக்கு பேட் இமேஜினேஷன்ஸ் வந்து உருவாகும். அதாவது ஒருத்தர் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இல்ல நம்மள பின்தொடர மாதிரி இந்த மாதிரி கற்பனைகள் வந்து அதிகமாகும். இதனால நம்மளுடைய பிரிசெப்ஷன், அதாவது நம்மளுடைய ஐம்புலன் உணர்வுகள் வந்து பாதிக்கப்படும். சிசோபினியா பொதுவா 15ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இனிஷியலாவே இந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த நோயை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ரெக்வயர் பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா சிவியரா எஃபெக்ட் பண்ணும். அதாவது இன்னும் பேட் இமேஜினேஷன்ஸ் வந்து அதிகமாகும். முன்ன வந்து யாரோ பாத்துக்கிட்டு இருந்த மாதிரியும் பின்தொடர மாதிரியும் இருந்தது. இப்போ யாரோ மிரட்டுற மாதிரியும் பேசுற மாதிரியும் இருக்கும். நான் இதை வந்து மெடிசனால ப்ராப்பரா சரி பண்றேன்னு சொல்லிட்டு பாதியில ஸ்டாப் பண்ணாலும் இது வந்து இன்னும் பிரச்சனையை தரும். ஸோ உங்க பையனை இதுக்கு மேலதான் கேர்ஃபுல்லா நீங்க பாத்துக்கணும். போதைப் பொருள் தரும் இன்பம் சில நிமிடங்கள் மட்டுமே, ஆனால் துன்பம் ஆயுள் முழுவதும். ஆரோக்கியம், சந்தோஷம், நம்பிக்கை இவை எல்லாம் போதைப் பொருளால் அளிக்கின்றன. கொடி உரல பறக்குத்தி பறந்துட்ட பட்டாசு வெடி ரெட் கார்பெட் என்ட்ரி கொட்டுக்கு கண்ட்ரி மனுக்கு கட்டுன கண்ணிய ரெட் கார்பெட் என்ட்ரி கொட்டு